அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா, இப்போ ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கும், இவங்க பேசுற விஷயங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. கொஞ்சம் கூட எங்கேயுமே நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா, இது நடந்தது ஒரு முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திட்டம். எது எப்படி இருந்தாலும் அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு அப்படி நடத்தப்படுதுன்னு வைங்களேன். அப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுக்கு முன்னாடியும் கூட இப்படி சிஐடி தடுப்பு காவல்ல பல பேர் தடுத்து வைக்கப்பட்டு அவங்களுக்கு துன்புறுத்தி இருக்காங்க, கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இனி வரக்கூடிய நாட்கள்ல யாராவது கைது பண்ணாங்களா இருந்தா, அது அரசு சார்ந்தவங்களோ, சார்பில்லாதவங்களோ, அப்படி இல்லைன்னா சமூக செயற்பாட்டாளரோ யாரா வேணா இருக்கலாம். அவங்கள சிஐடி தடுப்பு காவல கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு துன்புறுத்துறாங்களா இருந்தா, இப்ப குரல் கொடுக்கிற விமல் வீரவங்ச, உதயகம்மன் பிள்ளை, இன்னும் பல கட்சிகள்ல இருந்து வராங்க இல்லையா, இவங்க எல்லாம் இப்படி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்களா? விக்குமார், அதாவது தேரர்கள் செஞ்ச பிழைய மறைக்கிறதுக்காக சங்கீத்சன் கைது செய்யப்பட்டாரா? வணக்கம் கனுஷ்யா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்கால கொஞ்சம் பரபரப்பா இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப இல்லையா? பரபரப்பா இருக்கு அப்படின்னு அங்கங்க சொல்லணும். போராட்டம், அங்கங்க பல பேரோட கருத்து அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி என்ன சொல்றது, அரசியல்ல ஒரு பெரிய பரபரப்பு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரே நைட்ல இந்த பரபரப்பு வந்ததுதான் இன்னொரு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, தூங்கி எழும்புறதுக்குள்ள இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது. யாரோ அழைப்பு விடுக்கிறாங்க, உண்ணாவிரதம்ன்றாங்க, அப்படி இப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு. ஸோ இதை எல்லாத்த பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். மிக முக்கியமா எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்ல சம்பந்தப்பட்ட சஹ்ரான் ஹாசிம் இருக்கார் இல்லையா, ஆமா அவரோட பயிற்சி பெற்ற அவர் கூடயே இருந்த அவருடைய சகான்னு சொல்லலாம். அவர் வந்து இப்ப அரசு சாட்சியா மாறி இருக்கதா தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதை பத்தி நீங்க நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலோட மிக முக்கியமான சூத்திரதாரின்னு சொல்லப்படக்கூடிய சுரேஷ் சலைய விடுதலை செய்யணும். அவருடைய தடுப்பு காவல்ல வந்து அவருக்கு வந்து ரொம்ப கொடுமை பண்றாங்க அப்படின்னு சொல்லி பல தரப்பினர் இன்னைக்கு வீதிக்கு இறங்கி போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டங்களுக்கு மத்தியில அவர் வந்து இப்போ கொழும்பு தேசிய வைத்தியசாலையில அதிதீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வர்றாரு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி இருக்க போகுது, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளுக்கு எதுக்காக இவ்வளவு இடைஞ்சல் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசலாம். இந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படின்னு சொல்லும் போது இந்த பக்கம் சுரேஷ் சலைக்காக ஒரு பக்கம் என்ன சொல்றது, வீதியில இறங்கி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பாட்டை பாடி ஒருத்தரை வந்து பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே வந்து கைது செஞ்சு வச்சிருக்காங்க. அவருடைய நிலைமை என்ன மாதிரி இருக்கு, எங்களுடைய தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துறவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதையும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். தேர்தலில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, அப்படி ஒண்ணு நடந்திருந்தாலும் அது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வந்து ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு. இல்லன்னு கூட சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதை பத்தியும் பார்க்கலாம். ஓகே. அதே மாதிரி நாமல் ராஜபக்ஷ, சுரேஷ் சலை விஷயமா இருக்கட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களா இருக்கட்டும், இது எல்லா சம்பவங்கள்னாலையும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எப்பவும் ஒரு பிளஸ் மார்க் தானே அப்படிங்கிற மாதிரி நாமல் ராஜபக்ஷவுக்கு ஒரு பதவி கிடைக்க போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. அதை பத்தியும் நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். சோ இந்த தகவல்கள் தான், இந்த செய்திகள் தான் இருக்கு. இதை பத்தி நம்ம இன்னும் விரிவா நிகழ்ச்சியில பேச போறோம். நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, வாங்க போகலாம், பேசலாம். சரி, என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இருக்கு இல்லையா, இது வந்து நடந்த அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் விசாரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நிறைய சாட்சிகள்கிட்ட வந்து விசாரிக்கிறாங்க, நிறைய சந்தேக நபர்கள்கிட்ட நிறைய பேர் விசாரிக்கிறாங்க. இப்படி விசாரிக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னா இப்ப சில தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கு ஒரு முக்கியமான நபர் அப்படின்னே சொல்லலாம். அவருடைய பேர் தான் சஹ்ரான் ஹாசிம். சோ அவர் வந்து நிறைய நாளா வந்து இதுக்கு ட்ரைனிங் எடுத்ததாகவும் அவர் கூட நிறைய பேருக்கு அவர் வந்து ட்ரைனிங் கொடுத்ததாகவும் அப்பவே தகவல்கள் வந்து வெளியாகி இருந்தது. இவர் கூட சொல்லியிருந்தார் இல்லையா, உதயகம்மன் பிள்ளை இருக்காரு, அவர் கூட சொல்லியிருந்தாரு இவர் தான் பிரதான சூத்திரதாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வழக்குல வந்து ஒரு சாட்சி ஒருத்தங்க இருக்காங்களாம். அந்த சாட்சி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சஹ்ரான் ஹாசிமோட இணைஞ்சு இந்த தாக்குதலுக்கு திட்டமிட்ட அவரோட வந்து அந்த பயிற்சி எடுத்த ஒரு நபர் வந்து இப்ப அரசு சாட்சியா மாறி நிறைய தகவல்களை வந்து வெளியிட சொல்லியிருக்காராம். சோ இது வந்து இப்ப இந்த கேஸ்ல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா வந்து பார்க்கப்படுது. ஏற்கனவே வந்து ஆசாத் மௌலானா இருக்காரு இல்லையா, அவர் வந்து நிறைய தகவல்களை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேர் வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஆமா, நாம போய் மீட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இப்ப இவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோடயே கூட இருக்கிறாரு. சோ என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. இது வந்து அரசியல் வட்டாரத்துல இப்ப பேசு பொருளா மாறி இருக்கு. சோ ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வந்து தீர்ப்புக்கு கிட்ட வருதா, அதனாலதான் எல்லாரும் பதறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியும் வந்து மக்கள் கிட்ட வந்து எழும்பி இருக்கு. ஆனாலுமே அந்த சாட்சி யாரு, அவர் எங்க இருக்காரு, அவருடைய பேர் எல்லாத்தையுமே அரசாங்க தரப்புல வெளியில சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னு நமக்கு தெரியும் இல்லையா.
சாட்சிகள் மௌனிக்கப்படுது, திடீர் மரணிக்கப்படுது. திடீர்னு ஆமா உயிரிழக்கிறாங்க. இந்த மாதிரினால தான் வந்து இத வெளிப்படுத்துறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதே மாதிரி தான் இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே, இப்ப இந்த கொஞ்ச நாளாவே இந்த பேர் வந்து அதிக அளவுல அடிபடுது அப்படின்னு தான் சொல்லணும். அத நினைச்சு ஒரு பக்கம் சந்தோஷம். ஏன்னா, ஒரு வகையில ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான். ஆனாலும் அந்த டே 1ல இருந்து இப்போ வரைக்குமே இதுல இந்த இடைஞ்சல்கள் இத வந்து டிஸ்டர்ப் பண்றது, இத எப்படியாவது இல்லாம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுற அந்த மாதிரி சதி திட்டங்கள், சதி வேலைகள் நடக்கிறது எல்லாமே வந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் குறைஞ்ச மாதிரியே இல்ல. சோ இப்படி இருக்கும்போது தான் இப்போ சுரேஷ் செல்லையனும் இன்னைக்கு நேத்து கைது செய்யப்படல இல்லையா? அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கும் அதிகமா தடுப்பு காவல்ல தானே வைக்கப்பட்டிருக்காரு. இப்படி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில இவ்வளவு நாள் அமைதியா தான் இருந்தாங்க. இப்போ இந்த விமல் வீரவங்சவா இருக்கட்டும், உதயகம்மன் பிளவா இருக்கட்டும், சஞ்சீவ் எதிரிமான் இப்படின்னு சொல்லி இந்த முட்டு கட்சி அப்படின்னா ஃபுல்லா ஒரு ஒருங்கிணைந்த எதிர்க்கட்சிகள் அப்படின்னே சொல்லலாம். நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னைக்கு இந்த பேட்டாளர்க ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி ஒரு போராட்டம் நடக்குது. இந்த போராட்டம் ஏன் நடக்குது அப்படின்னு சொன்னா, சுரேஷ் அலை வந்து உண்ணாவிரதத்தை கையில எடுத்திருக்காரு. காரணம் என்னன்னா, அவருக்கு வந்து அந்த சிஐடி தடுப்பு காவலுக்குள்ள கொடுமைப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தான் அவர் இந்த உண்ணாவிரதத்தை ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்ல, அவர் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாரு. அதை இன்னைக்கு பல பேர் மறந்துட்டாங்க. அவர் உண்ணாவிரதம் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு காரணம் இன்னொன்னு சொல்லியிருந்தாரு அப்படின்னா, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு நான் எதிர்ப்பு. அத நான் எதிர்த்து தான் இந்த உண்ணாவிரதம் அப்படின்னு சொல்லி. ஆனா, இன்னைக்கு இந்த போர்ட் புடிச்சிட்டு நின்னவங்களா இருக்கட்டும், வந்து மைக்ல அவ்வளவு பெருசா கத்துனவங்களா இருக்கட்டும், யாருமே வந்து இவர் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிரானவர். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு தான் அவர் இந்த உண்ணாவிரதத்தை கடைபிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி யாருமே பேசல. அது ஏன் நேத்து வந்து சுரேஷ் அலையை பார்த்துட்டு வந்த சுரேஷ் அலையோட மகன் கூட பிரஸ்ஸுக்கு பேசியிருந்தாரு. பேசியிருக்கும் போது அவர் அதை சொல்லியிருப்பாரு. என்னோட அப்பா வந்து சிஐடிக்குள்ள ஒரு நாயம் மாதிரி நடத்தப்படுறாரு. என்னோட அப்பா வந்து இந்த பிடியுவுக்கு எதிரா, அதாவது பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக தான் இந்த உண்ணாவிரதமும், மற்றது வந்து அவரை கொடுமைப்படுத்துறாங்கன்னு தான் இந்த உண்ணாவிரதம். அப்ப இன்னைக்கு போராட்டம் பண்ணவங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணவங்க எல்லாம் ஏன் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிர்ப்பு அப்படிங்கறத சொல்ல மறந்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாங்க கேட்டுக்க விரும்புறோம். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளிநொச்சியில வந்து ஒருத்தர் வந்து அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க இல்லையா? சோ இத பத்தி பேசினா அதை பத்தியுமே பேச வரும். நம்முடைய ஊடகவியலாளர் இருக்காங்க இல்லையா? சிலர் வந்து கேள்வி எழுப்புவாங்க. சோ அந்த பயத்தால அவங்க பேசலையோ தெரியல. பட் இதெல்லாம் பாத்தீங்கன்னா விஷயம் வந்து திட்டமிட்ட மாதிரியே இருக்கு. ஒரே நைட்ல வந்து டக்குன்னு திட்டம் போட்டு போராட்டத்தை ஆரம்பிப்போம், சத்தியாகிரகத்தை ஆரம்பிப்போம். இப்ப விமல் வீரவன்சர் இருக்காரு இல்லையா? சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்த கூட அதுல வந்து பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த முள்ளிவாய்க்கால் சம்பந்தம் இருக்கு இல்லையா? முள்ளிவாய்க்கால் நிகழ்வுக்கு பழிவாங்குற விதமா தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி கவர்மெண்ட் இவ்வளவு விஷயத்தையும் செய்யுது அப்படின்றாங்க. ஆனா இவரை அரெஸ்ட் பண்றாங்க எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இருக்கு இல்லையா? அதுல சம்பந்தப்பட்ட இருக்கிறதுக்காக தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காரு. சோ ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் எங்க இருக்கு, முள்ளிவாய்க்கால் சம்பவம் எங்க இருக்கு? சோ எங்க கனெக்ட் பண்ணி பாக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க கூட அடிக்கடி பேசுவோம் இல்லையா? இந்த நாட்டுல வந்து இப்போ இனவாதத்தை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். சோ இத கூட அதுக்குதான் இவங்க வந்து உபயோகிக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி கேள்விகளும் வந்து எழுந்திருக்கு. ஆமா, அது மட்டும் இல்ல, இன்னும் பல இடங்கள்ல, அதாவது இந்த உதயகம்மன் பிள்ளை பேசும்போதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம இன்னும் அன்னைக்கு ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டிருந்த பல பேர் பேசும்போது இந்த புலம்பெயர்ந்தவர்களையும், அது மட்டும் இல்லாம பல எங்களுடைய தமிழர் தரப்புகளையும் இன்வால்வ் பண்ணி பேசுனதை பார்க்கக்கூடியதா இருந்தது. அது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு. ஏன்னா இப்போ ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலுக்கும் இந்த இவங்க பேசுற விஷயங்களுக்கும் எந்த தொடர்புமே கிடையாது. கொஞ்சம் கூட எங்கேயுமே நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கவும் முடியாது, பேசவும் முடியாது. ஏன்னா இது நடந்தது ஒரு முழுக்க ஒரு அரசியல் திட்டம் அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே வெளியில வந்துட்டு தான் இருக்கு. யாரை மீட் பண்ணாங்க, யாரு என்ன பேசுனாங்கிற வரைக்கும் எல்லாமே தெரிய வருது. இன்னும் கூட அதை எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியாம இப்பவும் புலம்பெயர்ந்தவர்கள்னாலதான் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக அனுரா இப்படி பண்றாரு அப்படின்னு சொன்னா, அப்போ இந்த தாக்குதலுக்கு ஒரு முடிவே இல்லையா? இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா? எதுக்காக நீங்க வந்து தமிழர்களையும் புலம்பெயர்ந்தவர்களையும் இதுல இன்வால்வ் பண்ணிக்கிறீங்க? அனுரா எதுக்காக புலம்பெயர்ந்தவர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இன்னைக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்கு பாத்தீங்கன்னா, சரி இப்ப அவர் திருப்திப்படுத்தணும் அப்படின்னா, இப்ப எல்லாத்துக்குமே அவர் வந்து திருப்திப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? இப்ப ராஜபக்சர்கள் குடும்பம் எல்லாம் நிறைய இது இருக்கு. அந்த யாபஸ் மோசடி இருக்கு. அதை வந்து விசாரணை கூப்பிட்டா சொல்றாங்க புலம்பெயர் தமிழர்களை திருப்திப்படுத்தணும்னு. அப்புறம் வீடு வாங்கின குற்றம்னு இருக்கு. அதை கொடுத்தாலும் இதே தான் கொண்டு வராங்க. எல்லாத்தையுமே இப்ப வந்து இவரை ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணி இப்ப இவரை வந்து சிஐடியில வச்சிருக்கிறதுக்கும் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, புலம்பெயர் தமிழர்களுக்கு வந்து
சந்தோஷம் அளிக்கிறதுக்காக தான் ஜனாதிபதி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றாங்க. ஸோ அப்ப யாரு தான் நல்லது நன்மையே செஞ்சாலும், சட்டத்த வந்து ஒழுங்கா செஞ்சாலுமே இவங்க வந்து அந்த குற்றம் சொல்றதுக்கு தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆமா. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ சுரேசலை வந்து கிட்டத்தட்ட 38 வருஷமா அரசு புலனாய்வு பிரிவுல இது சார்ந்த விஷயங்கள்ல இந்த ராணுவத்துல வந்து வேலை செஞ்சிருக்காரு. அப்போ இவர் வந்து இந்த யுத்தத்துக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட்டான ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லி தான் கருத்துக்கள் வெளியாகுது. ஆனா சரத் பொன்சேகாவே ஒரு இடத்துல வெளிப்படையா சொல்லியிருந்தாரு. சுரேசலை வந்து எந்த விதத்திலயுமே வந்து இந்த யுத்தத்துல இருந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து காரணமா இருந்தவர் இல்ல. அவர் அதுக்காக வேலை செஞ்சவர் கிடையாது அப்படிங்கிறத வந்து சரத் பொன்சேகா பல இடங்கள்ல வெளிப்படையா சொல்லியிருக்காரு. அவர் வந்து கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு தான் வேலை செஞ்சாரே தவிர, நாட்டுக்காக அவர் எங்கேயுமே வேலை செய்யல அப்படிங்கிறது வந்து அவருடைய ஒரு கருத்தா இருந்துகிட்டு தான் இருந்தது. ஆனா, இப்போ சுரேஷ் அலையோட மனைவியா இருக்கட்டும், இன்னைக்கு போராட்டத்திற்கு வந்தவங்களா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவர் யுத்த வெற்றிக்காக பாடுபட்டாரு. யுத்த வெற்றிக்காக உழைச்சாரு. அப்போ யுத்தத்துல இருந்து வெற்றியை பெற்றுக் கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிரா இந்த அரசாங்கம் செயற்பட்டதுக்கு காரணம், அந்த தோல்விய தமிழர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. புலம்பெயர்ந்தவர்களை வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறது தான். நீங்க பேசுறது சரியா இல்லையா? அத நாங்க நீங்களே பேசுறது எந்த அளவு தூரத்துக்கு 100க்கு 100% உண்மையா இருக்குமா அப்படிங்கறது நீங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அவ்வளவுதான் சொல்லணும். ஏன்னா இப்போ சரி நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி பயங்கரவாத தடை சட்டமா இருக்கட்டும், சுரேஷ் சலை வந்து உள்ள துன்புறுத்தப்படுறாரா இருக்கட்டும், கொடுமைப்படுத்தப்படுறாரா இருக்கட்டும், அதுக்கு எதிரா நாங்க குரல் கொடுக்கிறோம். ஓகே, சரி நாங்களும் ஆர்ப்பாட்டம் பண்றோம் அப்படின்னு எடுத்துக்கொள்வோமே. அப்போ இதுக்கப்புறம் சுரேசரே விடுதலையாகி வெளில வந்துட்டாரு. அப்படி இல்லைன்னா இவங்க கேட்குற மாதிரி சிஐடி தடுப்பு காவல் அவருக்கு எந்த ஒரு அது இன்னும் கொடுமைப்படுத்துட்டாங்களா இல்லையான்னு கூட யாருக்கும் வெளிப்படையா தெரியாது. ஆனா இவங்க உதயகம்மன் பிள்ளை ஃபர்ஸ்டா ஒரு பிரஸ் மீட் நடத்தி இதை வந்து வெளிப்படுத்தி இருந்தாரு. இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் உடனே வந்து ஒரு போலீஸ் ரிப்போர்ட் வந்திருந்தது. இல்ல நாங்க அப்படி எந்த கொடுமைப்படுத்தலுமே அவருக்கு செய்யல. சாதாரண சந்தேக நபர்களுக்கு அங்க தடுத்து வச்சிருக்கவங்களுக்கு என்ன பண்றோமோ அதான் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கே தவிர, மற்றபடி அவருக்கு வந்து நாங்க இவர் சொல்ற மாதிரி எதுவுமே செய்யல. இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றது தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரிப்போர்ட்டே வெளியில விட்டுருப்பாங்க. சரி, எது எப்படி இருந்தாலும் அவங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கு அப்படி நடத்தப்படுதுன்னு வைங்களேன். அப்போ இனி வரக்கூடிய நாட்கள்ல இதுக்கு முன்னாடியும் கூட இப்படி சிஐடி தடுப்பு காவல்ல பல பேர் தடுத்து வைக்கப்பட்டு அவங்களுக்கு துன்புறுத்தி இருக்காங்க, கொடுமைப்படுத்தி இருக்காங்க. அப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, அது கூட வேண்டாம். இனி வரக்கூடிய நாட்கள்ல யாராவது கைது பண்ணாங்களா இருந்தா, அது அரசு சார்ந்தவங்களோ சார்பில்லாதவங்களோ அப்படி இல்லைன்னா சமூக செயற்பாட்டாளரோ யாரா வேணா இருக்கலாம், அவங்கள சிஐடி தடுப்பு காவல கொண்டு போய் வச்சு அவங்களுக்கு துன்புறுத்துறாங்களா இருந்தா, இப்ப குரல் கொடுக்குற விமல் வீரவங்ச, உதயகம்மன் பிள்ளை, இன்னும் பல கட்சிகள்ல இருந்து வராங்க இல்லையா, இவங்க எல்லாம் இப்படி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்களா? நிச்சயமா கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்க ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இதுல இப்போ சம்பந்தப்பட்ட தரப்பினரோட பேர் வந்து அடிப்பட ஆரம்பிச்சிருச்சு. யாரு செஞ்சாங்களோ அவங்களுடைய இந்த முகத்திரையெல்லாம் கிளியிற டைம் வந்துருச்சு. இப்ப எப்படியாவது இவங்க சுரேஷ் சலை வந்து உண்மையை சொல்றத நிறுத்தணும். அப்படி இல்லைன்னா அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அவரை உயிர் மாய்ச்சி கொள்ளணும் அப்படின்னு அது கூட வெளியில இருந்து போடுற திட்டமா என்னன்னு கூட தெரியல. ஒருவேளை இவர் வெளியில வந்துட்டாரு அப்படின்னா கபில சந்திரசேனவுக்கு நடந்த விஷயம் இல்லையா இன்னைக்கு அவருக்கு நடக்கும். அதனால நம்ம இது எல்லா பக்கத்துலயும் வந்து இதை யோசிக்க வேண்டிய ஒரு கட்டாயமா மாறி இருக்கு. தெளிவாவே தெரியுது. இது வந்து ஒரு சரியான ஒரு பொலிட்டிக்கல் கேம் அப்படிங்கிறது வந்து வெளிப்படையா மக்களுக்கு விளங்குது இல்லையா? நாட்டை காப்பாத்துனாருன்னா அப்போ ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்ல உயிரிழந்தவங்களோட உறவினர்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க? அங்க செத்து போனவங்களுக்கு நீங்க என்ன நீதி வழங்க போறீங்க? அவங்களும் இந்த நாட்டு மக்கள் தானே. நாட்டு மக்கள் தானே. யுத்தத்தால உயிரிழந்தவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய உயிர்கள் எங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு தாக்குதல் நடத்தி நீங்க கொண்டு இருக்கீங்க மக்களை. அப்ப அவங்களுக்கு நீங்க நீதி கொடுக்கல அப்படின்னு சொன்னா அதுலயும் வெளிப்படையா சொல்றாங்க, நீங்க ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை நடத்துங்க, அதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஆனா இப்படி நடத்தாதீங்க. எனக்கு புரியல. சோ இது வந்து இன்னும் நீதிமன்ற விசாரணைகள்ல இருக்கு. இப்போ அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுது, அவருக்கு பிணை வழங்கப்படுமா, அப்படி இல்லைன்னா என்ன அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எல்லாமே வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஷனா தான் இருக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயங்களை வெளியில பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த அரசியல்வாதிகள் தான் இனவாத நோக்கத்தோட செயல்பட்டு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் எல்லாருமே வந்து தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாத கருத்துக்களை மக்கள் தலையில புகுத்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ இந்த அரசாங்கமும் வந்து ஒரு சில அரசியல்வாதிகள் அரசாங்க தரப்புல இருக்கக்கூடியவங்க வந்து இதுக்கு பதில் வழங்கிட்டு தான் இருக்காங்க. என்ன ஆனாலும் சுரேஷ் சலை விஷயத்துல அரசாங்கம் எடுத்திருக்கக்கூடிய அந்த ஒரு உறுதியான விஷயம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. யாரு தடுத்தாலும் யாரு நிறுத்தினாலும் இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் வந்து முடியாது அப்படின்னு சொல்லி அரசாங்க தரப்புல இருந்து ஒரு சில கருத்துக்கள் வெளியாயிட்டு இருக்கு. ஆனா
பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரோ, இந்த விடயத்துக்கு பொறுப்பானவங்க யாருமே இது தொடர்பா இன்னும் கருத்து தெரிவிக்கல. எது எப்படியோ அரசாங்கம் இந்த விஷயத்துல சரியான விதத்த கையாளணுமே தவிர, இந்த மாதிரி இந்த எதிர்ப்புகளுக்கு பயந்தோ, இந்த மாதிரி இந்த அழுத்தங்களுக்கு பயந்தோ அவர வெளியில விட்டாங்க அப்படின்னு சொன்னா, வெளியில விட்டோ அப்படி இல்லன்னா ஏதோ இவங்க கேட்கிற கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேறுமா இருந்தா, ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் அப்படியே முடக்கப்படும் இல்லையா? அதான் அந்த ஃபாதரும் சொல்லியிருந்தாரு. சிறில் காமினி அவர்களும் சொல்லியிருந்தாரு. என்னன்னா, இந்த தாக்குதல் விசாரணைகள் வந்து ஒழுங்கான முறையில நடத்தணும். இந்த மாதிரி இடையில நடக்கக்கூடிய இடையூறுகளுக்கு வந்து அரசாங்கம் அதுக்கு வழி விடக்கூடாது. அத வந்து ஒரு அதனால விசாரணைகள் முடங்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அவர் முன் வச்சிருந்தாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எங்க போய் முடிய போகுது அப்படின்னு சொல்லி. இப்ப கூட இப்ப நடக்கிற சம்பவத்தை வச்சு பார்க்கும்போது தான் சுரேஷ் அலை வந்து இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு வந்து எங்களுக்கே தோணுது. ஏன்னா முக்கியமான அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே இப்ப ரோட்ல இறங்கி வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க, சத்தியாகிரகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருப்போம்ன்றாங்க. இதெல்லாம் யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரே ஒரு பேரு சுரேஷ் அலை. அவருக்கு பின்னாடி அவர் யார் அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்றது தெரியல. அவருடைய பேர் வந்து அடிபடக்கூடாதுன்றதுக்கு தான் இவங்க வந்து இவ்வளவு விஷயம் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. நீங்க சொல்லும் போது எனக்கு ஞாபகம் வருது, உதயகம்மன் பிள்ளை இருக்கார் இல்லையா, இவர் வந்து 2 மாசத்துக்கு முன்னாடியே இதை வந்து ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு புக்கை வந்து எழுதி எனக்கு தெரியும் யாரு காப்பாத்துறதுக்காக நிறைய நடவடிக்கை வந்து செஞ்சாரு. இப்ப அவர் வந்து இப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் சாலைக்கு வந்து சித்திரவதை படுத்துறாங்க, இதுக்கு எதிரா நான் ஐநா வரைக்கும் போயிட்டு கூட அறிக்கை ஒண்ணு கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஒருத்தருக்கு சித்திரவதை கொடுக்கறதுக்காக ஐநா வரைக்கும் அவர் போறேன் அப்படின்னு சொல்றாரு. இதே மாதிரி நம்ம நாட்டுல நடந்த யுத்தத்தை பத்தி தெரியும். யுத்தத்தை வந்து எத்தனையோ பேர் உயிரிழந்திருந்தாங்க. இதுக்கு வந்து மக்கள் ஐநா சபையில எத்தனையோ கோரிக்கைகள் வந்து வச்சாங்க. அதுக்கு இது வரைக்கும் ஒரு தீர்ப்பு வந்து கிடைக்கல, ஒழுங்கான ரெஸ்பான்ஸ் கூட கிடைக்கல. சோ அங்க வந்து எத்தனையோ உயிர்கள் வந்து அநியாயமாக பலியாகி இருக்கு. இங்க வந்து ஒருத்தருக்காக இத்தனை அரசியல் வட்டாரங்களும் ஏன் பதறது அப்படின்றது தெரியல. நீங்க சொன்ன மாதிரி அரசாங்கம் வந்து இது வரைக்கும் நல்லதுதான் செஞ்சிருக்காங்க, இது வரைக்கும் கரெக்டான வழியில வந்து வந்திருக்காங்க. சோ இந்த பிரச்சனைக்கு வந்து அவங்க முட்டுக்கட்டை போடாம இதையும் தாண்டி போனாங்கன்னா கிட்டத்துல எல்லாம் யார் யார் இருக்காங்க அப்படின்றது வந்து வெளியில வந்துரும் அப்படின்னு நினைக்கிறோம். கொஞ்சம் பக்கத்துல வந்தாச்சு அப்படின்னு தான் பல பேர் கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த விஷயம் சம்பந்தமா முக்கியமானவர் நாமல் ராஜபக்ஷவும் ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் இருக்கு இல்லையா, இந்த அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளோட முக்கியமான ஆவணங்களை அந்த டைம் மறைச்சு வச்சிருந்தவங்களை தான் இப்போ சிஐடியோட பணிப்பாளரா நியமிச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு நாட்டுக்காக தன்னை தியாகம் செஞ்சு போராடினவரை வந்து சிஐடி காவல்ல தடுத்து வச்சு கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இந்த அரசாங்கம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண்டனம் வெளியிட்டிருக்காரு இந்த சுரேஷ் அலை விஷயத்துல நாமல் ராஜபக்ஷ. அது மட்டும் இல்லாம இந்த அவருடைய குடும்பம், சுரேஷ் அலையோட குடும்பம், மனைவியா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்துக்கு கருத்து தெரிவிச்சிருக்காங்க. நேத்துமே வந்து பேசி இருந்தாங்க. மனைவி கூட வந்து நிறைய நிபந்தனைகளை கேட்டு ஜனாதிபதி கிட்ட கடிதம் எழுதியிருக்கிறதா தகவல் வந்து வெளியாகி, அதாவது இந்த கட்டத்துல சரி எங்களை வந்து பக்கத்துல போய் விடுங்க, அவருடைய லோயர்ஸ் வந்து மீட் பண்ண விடுங்க, அவருக்கு ஒழுங்கான சாப்பாடு, அதாவது சாப்பிடாம இருக்காரு, எங்களை விடுங்க, நாங்க அவரை போய் கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது சாப்பிட வச்சு ஏதாவது செய்யறோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப திடீர்னு எதுக்காக இவர் உண்ணாவிரதம் அப்படி இப்படின்னு எடுத்தாருன்னு தெரியல. ஆனா எப்படியோ அவரை அரெஸ்ட் பண்ணி கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா போய் உடல் பரிசோதனை எல்லாம் செய்யும் போது அவர் நல்லா இருக்கேன், அவருக்கு எந்த விதமான சித்திரவதையும் இல்லை, எந்த விதமான கொடுமைப்படுத்தல்களும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. இப்போ ரீசெண்டாக தான் அவருக்கு திடீர்னு இந்த மாதிரியான கொடுமைப்படுத்தல்கள் நடக்குது, சித்திரவதைகள் நடக்குது, அவர் வந்து அடிக்கிறாங்க, தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க அப்படின்னு மிகப்பெரிய ரொம்பவே சிக்கலான பெரிய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். இவ்வளவு நாள் நல்லா இருந்தவர் திடீர்னு ஏன் இப்படி ஆனாரு அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன் அவர் இப்படி சித்திரவதைக்கு உட்படுத்துறாங்க அப்படின்றதான் ஒன்று கேட்கணும். அதான் அவங்களுக்கே விளங்கி இருக்குமா இருக்கும். இதுக்கு மேல நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தாலோ, இதுக்கு மேல இந்த விஷயத்த வந்து அமைதியா போனாலோ எல்லா உண்மையும் வெளியில வந்துரும் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருமா இருக்கும். திலீப பீரிஸ் அவர்கள் நீதிமன்றத்துல கேட்ட கேள்விகள் தான் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஆஸ்கார் அவார்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. சோ என்னன்னு தெரியல, பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. வெளிப்படையாவே இது ஒரு அரசியல் டிராமா அப்படின்னு விளங்கும் போது கூட இதை தடுக்க முடியாம அரசாங்கம் வந்து ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. இது எப்படி இருந்தாலும் நாங்க அரசாங்கத்துக்கிட்ட முன்வைக்கிற ஒரு கோரிக்கை இப்படி இல்லை, இதை விட எவ்வளவு பெரிய அழுத்தங்கள் வழங்கப்பட்டாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விவகாரம் இந்த விசாரணைகள் ஒழுங்கா நடத்தப்பட்டு குற்றவாளிகளுக்கு முறையா தண்டனை வழங்கப்படணும். சட்டம் தன்னுடைய கடமையை சரியா செய்யணும், அதுவும் எல்லாருக்கும் சமனா
தான் செய்யணும். இப்ப இவங்க வந்து அரசியல் தரப்புல வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்றதுக்காக சட்டத்தை மீறி செய்யக்கூடாது இல்லையா? ஜனாதிபதி அடிக்கடி அதானே சொல்றாரு, சட்டம் எல்லாருக்கும் சமம்னா இவருடைய விஷயத்திலயும் சட்டம் சமமாக இருக்கணும் ஆமா அப்படின்றத இருக்கும் அப்படின்னு நம்புறோம். சொல்லி நம்புறோம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு இனி வரப்போற நாட்கள் இந்த விஷயத்துல இன்னும் பரபரப்பா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்படி தென்னிலங்கையில இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது எங்களுடைய தமிழர் பகுதியிலையும் ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. அங்கேயும் ஆர்ப்பாட்டம் நடக்குது. ஆனா அது வந்து இந்த அளவுக்கு பேசு பொருளா மாறுறது கிடையாது. ம். அதான் ஒரு பிரச்சனையா இருக்கு இப்போ இல்லையா? ஆமா. ஏன்னா நாங்க வந்து சிறுபான்மையினர் அப்படின்னு சிறுபான்மையினர். சொல்லலாம். ஸோ அதனால அது வந்து வெளியில தெரியலையா ம். அப்படின்றது தெரியல. ம். இருந்தாலுமே அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்தந்த பகுதியில நடக்கிற நியூஸ கூட இப்ப யாருமே கவர் பண்றதா தெரியல. தெரியல. மோஸ்ட்லி இருக்க நியூஸ் சேனல்ல பார்த்தீங்கன்னா, சுரேஷ் சாலே, சுரேஷ் சாலே, சுரேஷ் சாலைய பத்தி ம். தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ம். அதே மாதிரி தான் நீங்க சொன்ன மாரி அந்த சொல்லிசை பாடகர், ரேப் பாடகர் வந்து பயங்கரவாத தடை சட்டத்துல வந்து அரெஸ்ட் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பண்ணியிருக்காங்க. ம். அதுக்கப்புறமா நிறைய கேள்விகள வந்து எழுப்பியிருந்தாங்க மக்கள். ம். இப்ப இவர் பார்த்தீங்கன்னா, இன்னும் தடுப்பு காவல்ல தான் இருக்காரு. இவருடைய ம். அம்மா, இவருடைய சட்டத்தரணிகள் கூட அண்மையில வந்து போய் பார்த்திருந்தாங்க. பார்த்துருந்தாங்க. அதே மாதிரி சிவஞானம் ஸ்ரீதரன் இருக்கார் இல்லையா? ம். அவர் கூட நிறைய கருத்துக்கள வந்து தெரிவிச்சாரு. இது ஆமா. என்னன்னா, இது ஒரு திட்டமிட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்க மாரி இருக்கு. ம். உடனடியாக பிணை கூட அவருக்கு வந்து எடுக்க முடியாது. ஏன்னா, இவர் வந்து பயங்கரவாத தடை சட்டத்துல அரெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதாவது சுரேஷ் சாலைய அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி பயங்கரவாத தடை சட்டத்துல தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதான் இப்போ அவருடைய கைது அவரு விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் வந்து ஆ, இப்போ சரி இப்படி எடுத்துக்கொள்வோமே. சுரேஷ் அலையோட கைது அப்படிங்கிறது அவர் சந்தேக நபரா கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது வந்து அதுக்கப்புறம் தான் கோர்ட்ல நிறைய விஷயம் வெளிவருது, நிறைய விஷயம் உறுதிப்படுத்துறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இன்னைக்கு வந்து அவருக்காக ஆதரவா பல பேர் குரல் கொடுக்குறாங்க. யாரு என்ன அப்படின்னு தெரியாத மாதிரி நிறைய பேர் அன்னைக்கு வந்து நின்று குரல் கொடுக்குறாங்க. ஆனா இங்க வந்து ஒரு பாடகர், அதுவும் எங்களுடைய தமிழ் பாடகர் ஒருத்தர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் நீங்க சொன்ன மாதிரி பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே. இப்போ அவருடைய கைது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு எங்களுடைய பிரதிநிதிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? அரசாங்கம் வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் இதுக்கு முன்னாடியும் வந்து நிறைய தமிழர்கள் இந்த மாதிரி பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களுக்கு கீழே கைது செய்யப்பட்டிருக்குது. இது முதலாவது சம்பவம் கிடையாது. இதுக்கு முன்னாடியே பல சம்பவங்கள் நடந்திருக்கு, பதிவாகி இருக்கு. அப்போ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி சம்பவங்கள் பதிவாகி இருக்கிறதுனால இந்த அரசாங்கத்தோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்ததுதான், மிக முக்கியமான ஒரு வாக்குறுதியா இருந்ததுதான் இந்த பயங்கரவாத தடை சட்டம் அப்படிங்கிறது வந்து நீக்கப்படும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க. சொல்லி இது வந்து மக்களுக்கு அச்சுறுத்தலா மாறுறது இல்லாம பண்ணுவோம் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு அவங்களே வந்து இந்த மாதிரியான ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதுக்கு பல தரப்பினரும் வந்து அவங்களுடைய கண்டனங்களை வெளியிட்டு இருக்காங்க. ஆனா எங்களுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துற மக்கள் பிரதிநிதிகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? இந்த மாதிரியான ஒரு சம்பவத்திலையும் ஏன் குரல் கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியல. ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். இப்ப நாங்க வந்து யாரும் பண்ணாங்க, இவங்க செஞ்சாங்க, அவங்க செஞ்சாங்கன்னா ஏன் இவங்களுக்கு செய்ய முடியாது அப்படிங்கிறத விட்டுருவோம். அப்படிங்கிறத விட்டுட்டு இந்த இளங்குமரன் எம்பி இருக்காரு இல்லையா? அவரு வந்து இது தொடர்பா ஊடகங்கள் கிட்ட கருத்து தெரிவிக்கும் போது அவரு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்போ வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. வழக்கு தாக்கல் செஞ்சதுக்கு அப்புறமா இப்படி இவர் விளக்கமறியல்ல வைக்கப்பட்டிருக்காரு. அதுக்கு அவர் பதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரி இனி வரும் நாட்கள்ல வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாம பண்ணி எங்களுடைய அரசாங்கத்துக்கு கீழ நாங்க வந்து ஒரு புதிய மக்களை பாதுகாக்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி. இப்ப நீங்க இதுக்கப்புறம் செய்ய போறது எங்களுக்கு வேண்டாம். இந்த விஷயத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? அதுதான் எங்களுக்கு வேணும். ஏன்னா நீங்க எங்களுடைய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தி அரசாங்க தரப்புல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி, முக்கியமான ஒரு உறுப்பினர். அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிற கேட்ட கேள்விக்கு வந்து அவர்கிட்ட ஒரு முறையான பதில் இல்ல. எல்லா பதிலும் வந்து மலுப்புற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவர் மேலேயும் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இப்ப முன்வைக்கப்பட்டிருக்கு இல்லையா? நீங்களும் அதை பார்த்திருப்பீங்க. ஆமா. நான் கூட அத வந்து பார்த்தேன். என்ன அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா, இந்த பாடகர் பாடிய பாட்டு இருக்கு இல்லையா? இதே மாதிரியான பாடல்கள வந்து இவங்க தேர்தல் பிரச்சாரத்துல வந்து யூஸ் பண்ணதா நிறைய பேர் வந்து சொல்றாங்க. ம். இதுக்கு இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து அப்படி யூஸ் பண்ணவே இல்ல. ஆமா. அப்படி யூஸ் பண்ணி இருந்தாலுமே அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல அப்படின்றாங்க. ம். அண்ட் ஆல்சோ இப்ப நீங்க இப்ப சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் மக்கள வந்து ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னு நிறைய பேர் ம். வந்து நினைச்சிட்டு இருக்காங்களோ தெரியல. ம். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி நிறைய வாக்குறுதிகள் வந்து குடுத்தாங்க. கொடுத்தாங்க. நீங்க சொன்ன மாரியே பயங்கரவாத தடை சட்டம் வந்து எடுக்கப்படும் அப்படின்னாங்க. ம். இப்ப ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு.
இன்னும் எடுக்கப்படல. இன்னும் இதுக்கப்புறம் ஒரு அரசாங்கம் வந்து அவங்க அப்படிதான் பேசுறாங்க. அதே மாரி தான். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இப்ப அவங்க இல்லாட்டி இவங்க, இப்ப இவங்க இல்லையா? திருப்பி இன்னொருத்தவங்க வருவாங்க, இன்னொருத்தவங்க வருவாங்க. எடுப்பாங்க அப்படின்னு வந்து மக்கள் வந்து எதிர்பார்த்து ஏமாந்து போற விஷயமா தான் இப்ப நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. ம். ஸோ ஒரு அமைச்சரா வந்து அவர் எப்படி அந்த பதில் சொல்ல முடியும்? ஏன்னா ம். நிறைய ஆதாரங்கள் இருக்கு. இருக்கு. தமிழ் கார்டியன் வெப்சைட் இருக்குல்ல, ம். அதுல வந்து சொல்லியிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட பாடல்கள வந்து இவங்க தேர்தல் பிரச்சாரத்துக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா இந்த ம். அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிடையாது. நாங்க யூஸ் பண்ணவே கிடையாது நிரூபிங்க அப்படின்றாரு. அப்படின்னு சொல்லி அப்படி கேட்கிறாரு. இருந்தாலுமே நீங்க வந்து நிரூபிங்க அப்படின்றாரு. ம். ஸோ தெரியல கனுஷியா. அவர் ஏதோ பேச்சுவாக்குல நிரூபிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லா எடுத்தாலே வந்து அவர் போஸ்ட் பண்ணியிருக்கிறது வந்து நிறைய பேர் ஸ்கிரீன்ஷாட் பண்ணியும் அத போட்டுட்டு இருக்காங்க. இல்ல நீங்க தான் பதிவிட்டிருக்கீங்க. அந்த வீடியோ வந்து தேசிய மக்கள் சக்தி லோகோ அதோட வந்து நிறைய பேர் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியால போடுறத பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா நீங்க நிரூபிங்கன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? அவங்க நிரூபிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வந்து பதிவிட்டிருக்கீங்க. ஒரு ஒரு இதுல ஆமா நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லன்னா சரி நாங்களும் பண்ணோம். இவங்களுக்கு நடந்தது ஒரு அநீதி தான். இவங்கள நாங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல வெளியில எடுக்கிறோம். அப்படி இல்லைன்னா இவங்களுக்கான நீதியை நாங்க செயற்படுத்துறோம் அப்படின்னாவது பேசலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஒண்ணுமே பேசாம கூட இருக்கலாம். அதை பத்தி யாருக்குமே கவலை கிடையாது. இப்படி பண்ணதை பண்ணலன்னு சொல்றது அப்படிங்கிறது தான். நீங்க பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கிறத நிரூபிங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பல பேர் வந்து அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள்ல இதை பதிவிட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பதில் அவர் தான் சொல்லணும். இப்ப வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அவரோட நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது இந்த விஷயத்துல வந்து. ஆனா ஒருவேளை மறந்துட்டாரோ தெரியல. இப்ப வந்து ம். திருப்பி அத ஷேர் பண்ணும்போது அவருக்கு சில வேளை ஞாபகம் வரலாம். அதுக்கப்புறமா ஊடகவியலாளர் பார்க்கும்போது திருப்பி என்ன சொல்லுவாரு? சில வேளை ஆ. ஒத்துக்கொள்வாரோ தெரியல. 1 இல்ல 2 இல்ல. பல பாடல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது வந்து இப்போ நிரூபணம் ஆயிட்டு இருக்கு. அதனால இப்போ இளங்குமரன் எம்பி அவர்கள் இந்த விஷயத்துல, அதாவது எங்களுடைய தமிழ் ரப் இசை பாடகர் கைது செய்யப்பட்ட விஷயத்துல, அவர் விளக்கமறியல்ல வைக்கப்பட்ட விஷயத்துல என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க போறாரு? ஏன்னா அவர் அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடிய ஒருத்தர். அதுவும் எங்களுக்காக எங்களுடைய மக்களுக்காக இருக்கதா அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தரப்பு. அப்ப அவங்க வந்து என்ன மாதிரியான நிலைப்பாடு, அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுந்திருக்கு. இப்போ எல்லாரும் தேரற கூட மறந்துட்டாங்க. நான் நான் கூட இப்ப அதான் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னு ம். பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வீக்லி ஒரு பிரச்சனை வருது இல்லையா? ம். அந்த தேரர பத்தியே நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தோம். ம். ஸோ இப்போ வந்து இந்த இளைஞர் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறமா, இப்ப எல்லாமே தேரர வந்து ஒதுக்கிட்டு இப்ப இவர பத்தி தான் நெறைய விஷயங்கள் பேசுறாங்க. அண்ட் ம். சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ம். கைது கூட வந்து ஒரு திட்டமிட்ட கைதா தான் இருக்கும். ம். ஏன்னா, இந்த தேரருடைய விஷயத்த மறைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கைத வந்து பண்ணதுக்கு அப்புறமா மக்கள் வந்து அத மறந்துருவாங்க. மறந்துருவாங்க. இத பத்தி தான் பேசுவாங்க. ஸோ ம். அத வந்து ஈஸியா தட்டி கழிச்சிடலாம் இல்லையா? ம். அண்ட் தேரர் விஷயத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அந்த விஷயம் ஞாபகம் இருக்கா? அந்த ஏர்போர்ட்ல வந்து பிக்குமார் நிறைய பேர் வந்து வந்து போதைப் பொருளோட போதைப் வந்தாங்க. பொருட்கள் இருந்தாங்க. அத வந்து கைது செஞ்சாங்க. ம். அது கூட இப்ப நம்ம எல்லாமே மறந்துட்டோம் அப்படின்னு மறந்துட்டோம். சொல்லலாம். ஸோ இப்ப ரீசென்ட்டா இன்னைக்கு என்ன ட்ரெண்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாடகர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து ம். அரெஸ்ட் பண்ணது தான். பாப்போம் அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல. தமிழ் ஒரு மக்கள வகையில நீங்க சொல்ற மாதிரி இந்த பிக்குமார், அதாவது தேரர்கள் செஞ்ச பிழைய மறைக்கிறதுக்காக சங்கீத் சென் கைது செய்யப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து இல்லாமலே இல்ல இருக்கும். ஏன்னா இந்த பிக்கு கைது செய்யறதுக்கு முக்கியமான காரணம் சமூக வலைத்தளங்கள் இல்லையா? மக்கள் கொடுத்த அழுத்தம், ஒரு சில ஊடகங்கள் கொடுத்த அழுத்தம், மக்கள் கொடுத்த அழுத்தம், சமூக செயற்பாட்டாளர்கள் அரசாங்கத்துக்கிட்ட எழுப்பின கேள்விகள், இதெல்லாம் தான் இன்னைக்கு அந்த பிக்குவை வந்து பதவியை சரி பறிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுச்சு. இப்போ இந்த சங்கீதனோட கைதா இருக்கட்டும், இந்த சுரேஷ் அலி விவகாரமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த தேரர் விவகாரத்தை கொஞ்சம் தட்டி விட்டுருச்சு பின்னாடி அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா இப்போ இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தப்பு யார் செஞ்சாலும் தப்பு தான். இது முஸ்லீமா இருக்கட்டும், தமிழர்களா இருக்கட்டும், சிங்களவர்களா இருக்கட்டும், நாட்டுல சட்டம் எல்லாருக்கும் சமமா இருக்கணும் அப்படிங்கிறத நாம ஞாபகப்படுத்திக் கொள்வோம். இவருடைய கைது நடந்துருச்சு, தேரரை பத்தி யாரும் கதைக்க மாட்டாங்க, அந்த கேஸை வந்து முடிச்சிடலாம், மறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னா இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த நீதியை பத்தி யாராவது ஒரு ஆள் கேள்வி எழுப்ப தான் போறாங்க. நாங்களும் வந்து அதை அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டு தான் இருப்போம் இல்லையா? ஆல்சோ வந்து இந்த நேரத்த பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சிங்கள கட்சிகள் எல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க ம். வந்து இப்ப எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து தானே இந்த இவருக்கு வந்து குரல் குடுக்குறாங்க. ஆமா, சுரேஷ் சாலைக்கு. ஆமா. அதே மாதிரி தமிழ் கட்சிகளும் ஒன்று சேர்ந்து குரல் குடுத்தா, கொஞ்சமாவது இடப்படும் அப்படின்னு நம்புறோம். ம். அது நடக்குமா அதுக்குள்ளேயே அப்படின்ற 1008 பிரச்சனை இருக்கு. அது நடக்குமா அவங்க அப்படின்றது வந்து பிரச்சனைய சந்தேகம் தான். தீர்த்து வைக்கிறதுக்கே யாராவது தனியா போய் அத சால்வ் பண்ணி குடுக்கணும். அதுக்கிடையில எங்க மக்கள் பிரச்சனைய பார்க்கறதுக்கு. இல்ல ஆர்ப்பாட்டங்கள் இன்னைக்கும் கூட வந்து வல்வெட்டித்துறையில ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அவரோட கைதுக்கு எதிரா வந்து இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து, அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த போராட்டங்கள் எல்லாமே வந்து வெளியில பேசு பொருளா மாறுறதும் கிடையாது. அது அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய அழுத்தமாவும் இருக்கிறது கிடையாது.
அரசாங்கத்துக்கு அழுத்தம் குடுக்குறதுக்கு, அரசாங்கத்த இந்த விஷயத்துல வந்து யோசிக்க வைக்கிற அளவுக்கு அந்தந்த பதவிகள்ல இருக்கக்கூடியவங்க தான் அத பண்ணணும். அப்போ அவங்களே அமைதியா இருக்கும்போது, நாங்க என்னன்னு யார்கிட்ட போய் நீதி கேட்கறது? யார்கிட்ட போய் சட்டத்த செயற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்கறது? அப்படிங்கிறது தான் இருக்க கேள்வி. கவலையும் கூட. இந்த ம். மாதிரியான சம்பவங்கள் இதோட முடியட்டும் அப்படின்னு கேட்டாலும் இல்ல முடியாது. இனியும் நடக்கும், இனியும் தொடரும். இதுக்கு எப்போ விடிவு காலம் கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய பேச்சுல தான் தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அவர் ஆமா. பேசுறாரா? இல்லையா? ம். நாடாளுமன்றத்துக்கு வருவாரா? இல்லையா? அப்படின்றது வந்து தெரியல. தெரியல. வந்தா இந்த ஒரு சம்டைம்ஸ் விஷயத்துல பேசலாம். சங்கீத் சனோட விஷயத்துல வந்து நிச்சயமா அரசாங்கம் வந்து அவங்க தரப்புல இருந்து தான் வழக்கு பதியப்பட்டிருக்கு. போலீஸ் மூலமா தானே வழக்கு பதியப்பட்டு தான் இவர கைது செஞ்சிருக்காங்க. இதுக்கான அழுத்தமா இருக்கட்டும், இதுக்கான ஒரு தீர்வ வந்து நிச்சயமா இந்த அரசாங்கத்துல இருக்கக்கூடிய தமிழ் அ அரசியல்வாதிகள் மூலமா நடத்த முடியும். நடத்துவாங்களா? இல்லையா? அப்படிங்கிறது தான் அவங்கள தவிர்த்து, எதிர்க்கட்சிகள்ல இருக்கக்கூடிய தமிழ் பேசக்கூடிய உறுப்பினர்களால, அரசியல்வாதிகளாலயும் முடியும். ஏன்னா, எல்லாருமே வந்து தமிழ் மக்கள பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கக்கூடியவங்க தானே இல்லையா? நினைச்சா முடியும். முடியும். அதுக்கு நினைக்கணும் நினைக்கணும். முதல்ல. ம். ஆமா. நினைப்பாங்களா? இல்லையா? பார்க்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இது இப்படி இருக்கும்போது, நாமல் ராஜபக்ஷ அவர எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இந்த சுரேஷ் சலை விவகாரமா இருக்கட்டும், நாட்டில நடக்கக்கூடிய இந்த பதட்டமான சூழல் இருக்கு இல்லையா? இத வச்சு நாமலுக்கு வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்குமோ? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து உருவாகி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இப்போ சுரேஷ் சலைவுக்காக நிறைய வழக்கறிஞர்கள் வந்து ஆஜராகியிருந்தாங்க இல்லையா? ம்ஹ்ம். உத்தியோகபூர்வமான சட்டத்தரணிகள், உத்தியோகபூர்வம் இல்லாத சட்டத்தரணிகள் அப்படின்னு சொல்லி பல பேர் சட்டத்த கையில எடுத்துட்டு பல விதமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. எங்க எல்லாருக்குமே தெரியும். அதில மிக முக்கியமான ஒருத்தர் தான் இந்த உதயகம்மன் பிள்ளை. இவரு இவ்வளவு நாள் அமைதியா இருந்த மனுஷன, உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு விஷயத்த தூண்டி விட்டதே இந்த உதயகம்மன் பிள்ளைன்னு தான் சொல்லணும். இல்லையா? சர்ச்சைக்கு பெயர் போனவர். இவர் வந்து இப்போ இவரா இருக்கட்டும், இவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணிகளா இருக்கட்டும், இவங்க வந்து இந்த சுரேசலை விஷயத்துல வந்து கொஞ்சம் தோல்வி அடைஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ இந்த வாய்ப்ப பயன்படுத்திக்கிட்டு இருக்கதா நாமல் ராஜபக்ஷ இந்த வாய்ப்பு பயன்படுத்திக்கிட்டு இருக்கதா இப்போ ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷவோட Facebook பக்கத்துல இந்த சுரேஷ் சலை விவகாரத்த பத்தி பல இந்த சட்ட கருத்துக்கள் எல்லாமே எடுத்து விடப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த Facebookல மட்டும் நிக்காம, இவர் அப்படியே இத நீதிமன்றத்திலயும் முன்னிலைப்படுத்தி இவருக்கு வந்து ஒரு ஃபேக் லோயர் ஃபேக்கா தான் இவர் லோயர் ஆனாரு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா? அத ம். மறைக்க முடியாது தானே. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்ப அந்த பேர மாத்திக்கணும். நான் வந்து இந்த போலியான ஒரு சட்டத்தரணி அப்படிங்கிற பெயர மாத்திக்கிறதுக்காக இந்த வாய்ப்ப நான் பயன்படுத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லி, அவர் ஒரே அந்த மும்முரமா செயற்பட்டுட்டு இருக்கதா வந்து ஒரு சில தகவல்கள் வெளியாகி ம். இருக்கு. அந்த விஷயம் கூட நான் கேள்விப்பட்டேன். இது ஆமா. எப்படி தெரியுமா இருக்கு? ஆ. அந்த நெருப்புல வந்து குளிர் காய்வாங்க அப்படின்னு காய்வாங்க. ஆமா. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே ம். மாரி தான். அந்த வாய்ப்ப வந்து இதுல வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற ஆமா. மாரி தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு. ம். அண்ட் நீங்க சொன்ன மாரி தான் நான் கூட பார்த்தேன். அதுல வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. இப்போ எல்லாமே ட்ரை பண்ணி அதாவது இப்போ சுரேஷ் அலைய வெளியில எடுக்கிறதுக்கா இருக்கட்டும், இந்த விசாரணைகள வந்து முடக்குறதுக்கா இருக்கட்டும், பல விஷயங்கள்ல முயற்சி செஞ்சுட்டு, தோல்வி அடைஞ்சுட்டு கடைசியா தான் இப்போ உண்ணாவிரதத்த கையில எடுத்திருக்காங்க. இந்த உண்ணாவிரதத்த இவங்க சட்டத்தரணியாவும் உதயகம்மன் பிளவால எதுவும் பண்ண முடியல. அவங்க ஒரு கேம்பெயின் மாதிரி தானே ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்த. இப்போ இதுல வந்து நாமல் ராஜபக்ஷ இப்போ இன்வால்வ் ஆகியிருக்காரு. இந்த நீதிமன்ற கருத்துக்கள், சட்ட கருத்துக்கள், முன்மொழிவுகள் இது எல்லாத்தையும் முன்மொழிஞ்சு, அவர் ஒரு மாதிரி நானும் ஒரு லோயர் தான்ப்பா அப்படிங்கிறத வந்து கடைசியா ப்ரூஃப் பண்ணிருவாரு. அப்ப இந்த ஃபேக் லோயர் அப்படிங்கிற பெயர் வந்து போலி சட்டத்தரணி. ஃபேக்கா தான் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்தாரு, ஃபேக்கா தான் எக்ஸாம் எழுதினாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு நாமல் ராஜபக்ஷ மேல இருக்கு இல்லையா? அது இல்லாம பண்ணிருவாரு அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலுமே கூட இப்போ நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள பார்த்தா, திடீர்னு ஒவ்வொரு விஷயங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயங்கள் எங்க இருந்தோ எதிர்பார்க்காம நடந்துகிட்டு இருக்கு. அதனால இப்போ கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருக்கிறதுனால, நாமளோட இன்வால்வ்மென்ட் வந்து இந்த விஷயத்துல இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். சரி பார்க்கலாம். இத ம். வச்சு அவர் குளிர் காஞ்சா அவருக்கு நல்லோம் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஆமா. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஆமா. இதே மாதிரி நாளைக்கும் நாட்டுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே. இன்னைக்கு மாதிரி நாளைக்கும், இனி வரக்கூடிய நாட்களும் வந்து ரொம்பவே பரபரப்பா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ அத பத்தி நம்ம வந்து நிச்சயமா எங்களுடைய நிகழ்ச்சியில பகிர்ந்து கொள்ள தயாரா இருக்கோம். நீங்களும் இந்த சம்பவங்கள் தொடர்பா, எங்களுடைய நிகழ்ச்சி தொடர்பா உங்களோட கருத்துக்கள வந்து பகிர்ந்துக்கோங்க. நாங்க வந்து அத நிகழ்ச்சியில சேர்த்துக்கிறோம். ஸோ நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். சந்திக்கலாம். பை பாய்.